ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தர்மயக்கம். இன்றைக்கி மார்னிங் 5 AM கிளப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆனால் நான் இன்றைக்கி கோலம் போடல. என்னோடய பொண்ணும் என்னோடய பையனும் ஈவினிங் அவங்க கோலம் போட்டிருந்தாங்க. பாப்பா மெயின் வாசலில் கோலம் போட்டிருந்தா, தம்பி படிக்கட்டு வாசலில் போட்டிருந்தாங்க. 2 பேரும் சூப்பராக போட்டிருந்தாங்க. அண்ட் இன்றைக்கி ஒரு குரு சிஷ்ய கதையிலேருந்து ஒரு குட்டி கதை பார்க்கலாம். பிரகாஷ்னு ஒரு சீடன் ஒரு பெரிய குரு கிட்ட கல்வி கற்றுக்கிறதுக்காக போய் சேருறாரு. அவருடைய குரு தியானம், யோகம், அப்புறம் அறம்போதனையில் ரொம்பவே தலை சிறந்தவராக இருக்கார். அதே மாதிரி பிரகாஷும் ரொம்பவே ஒரு புத்திசாலி அண்ட் எதுவுமே சீக்கிரமாக கற்றுக்கக்கூடியவர். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவங்களுடைய ஆசிரமத்தில் அவங்களுடைய உணவுப் பொருட்கள் எல்லாமே குறைஞ்சிருது. அப்போது பிரகாஷ் அவங்க குரு கிட்ட சொல்கிறாரு, அரிசி எல்லாமே கம்மியாக தான் இருக்குது குருவே, இனிமேட்டு நம்ம சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போகிறோம், எதுவுமே இல்லை நம்மக்கிட்ட அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு குரு ஒரு சின்ன புன்னகையோட, எல்லாமே அதுவே நம்மளுக்கு நடக்கும், நம்பிக்கை மட்டும் இருந்ததுன்னா போதும், நம்மளுக்கு எல்லாமே வந்துடும், நம்மளுக்கு கிடைக்குன்ற நம்பிக்கை மட்டும் வச்சுருந்தாலே எல்லாமே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அதுக்கு பிரகாஷ் ரொம்ப ஆச்சரியமாக, அது எப்படி குரு நடக்கும், அது எப்படி அதுவாகவே நடக்கும் அப்படின்ட்டு கேட்குறாரு. உடனே இவர் சொல்கிறாரு, நீங்கள் ஊருக்குள்ளே போங்க, அங்கே போயிட்டு நீங்களே ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து அங்கே அமர்ந்துருங்க, யார்கிட்டேயும் எதுவும் கேட்க வேண்டாம், நீங்கள் யார்கிட்டையும் பேசவும் வேண்டாம், நீங்கள் அமைதியாக உட்காந்துருங்க, உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி குரு அனுப்பி விட்டுடுறாரு. உடனே பிரகாஷும் ஊருக்கு போகிறாரு. போயிட்டு ஒரு செல்வந்தர் வீட்டுக்கிட்ட போயிட்டு அமர்ந்திருந்து மௌனமாக இருக்கார். அப்படியே ஒரு நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது. அவர்கிட்ட யாரும் பேசலை, கேட்கலை, அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. அந்த செல்வந்தர் 2 நாள் இவரை கவனிக்கிறாரு. கவனிச்சுட்டு திருப்பி 3ஆவது நாள் பிரகாஷ்க்கு குரு சொன்னது தான் ஞாபகம் வருது. நம்ம என்னன்னாலும் பேசக்கூடாது, கேட்கக்கூடாது, பொறுமை மட்டும் காட்டு, அமைதியாக நம்பிக்கையோடு உட்காந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே உட்காந்துருக்காரு. உட்காந்துருக்கும்போது அந்த செல்வந்தர் அவராகவே அதுக்கு அடுத்து பேசுகிறாரு. நீங்கள் இங்கே உட்காந்துருக்கிறதுக்கான காரணம் என்ன, எதனால இங்கே அப்படியே இத்தனை நாளாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பிரகாஷ் எதுவுமே பதில் சொல்லலை. அதுக்கப்புறம் அந்த செல்வந்தர் என்ன இதெல்லாம் கேட்குறேன், நீங்கள் எதுவும் சொல்ல மாட்டேறீங்க, சரி உங்களோட குரு யார் அதையாவது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. உடனே பிரகாஷ் அவருடைய குருவுடைய பேரை சொல்கிறாரு. சொன்னதும் அந்த செல்வந்தருக்கு பயங்கர அதிர்ச்சியாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ஆகிடுது. ஏன்னா அவருடைய வாழ்க்கையை நல்ல வழிக்கு கொண்டு வந்தது, அவருக்கு வழிகாட்டினதே அவருடைய குரு தான். உடனே பிரகாஷ் கிட்ட சொல்கிறாரு, உங்களுடைய குரு தான் என்னோடய வாழ்க்கைக்கே வழிகாட்டினவர், உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு வண்டி நிறைய உணவுப் பொருட்கள் எல்லாமே தேவையானது எல்லாமே கொடுத்து பிரகாஷும் அந்த வண்டியில் ஆசிரமத்துக்கு சந்தோஷமாக அனுப்பி வைக்கிறாரு. அப்போ தான் பிரகாஷ் நினைக்கிறாரு, நம்மளோட குரு சொன்னது உண்மைதான், நம்ம நம்பிக்கை வச்சுருந்தாலே நம்மளுக்கு கண்டிப்பாக நம்ம நினச்ச காரியம் நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாரு. ஓகே, நம்மளும் எந்த ஒரு செயல் செய்யாச்சும் நம்பிக்கையோடு இருப்போம், கண்டிப்பாக வெற்றி அடைவோம். ஓகே, நாளைக்கு வேறு வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye from கலைசெல்வி. டாடா, பை பை, see you.